இப்போ நீங்க திருமதி சசிகலா அவர்கள வந்து நீங்க துணை பொதுச் செயலாளர்னு போட முடியாதுல்ல. நீங்க திரு ஓபிஎஸ் வந்து மதுரை மண்டல மேற்கு மண்டல பொறுப்பாளர்னு போட முடியாதுல்ல. அப்ப நீங்க சேர்த்துக்கங்கன்னு ஒரு பதில் சொன்னா, என்னவா சேர்க்கிறதுன்னு ஒரு பதில் இருக்குல்ல. அது ஒரு பெரிய சேலஞ்ச். 2வது முக்கியமான விஷயம், இவர்கள் 3 பேருமே ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சனாலிட்டீஸ். சசிகலா அவர்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆள். அவர்களுக்கு வந்து இன்னைக்கு தொண்டர் பலம் பின்னாடி இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பெரிய பிரெயின் இருக்கு, பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அவர் நியமித்த 20, 25 மாவட்ட செயலாளர் இன்னைக்கு இருக்கிறாங்க ஐடிஎம்கேல. அவர் அவர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு 7, 8 முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நீ அமைச்சராவா நான் அம்மாட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படி 10 பேர் இருக்கிறாங்க. அப்ப சின்னம்மா உள்ள வந்தாங்கன்னு அவர்களுக்கு விசுவாசமா 4 பேர் போயிருவாங்களோ. இப்ப அவருடைய ஆதரவாளர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? பேசாம ஏடிஎம்கேல இருக்கிறாங்க. புரியுங்களா? சின்னம்மா அவருடைய ஆதரவாளர்கள் ஆனா அதிமுகல பொறுப்புல உட்கார்ந்து அவங்க வேலையை பார்க்கறாங்க. அங்க பெரிய மாற்றம் நடக்கல. உங்களுக்கு புரியுங்களா? ஒரே ஒரு மணிகண்டன் அவர்களுடைய அமைச்சரை பதவி பறிப்ப தவிர, அப்ப என்ன இருந்துச்சோ அதே தான் இருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கடைசி வரைக்கும் அமைச்சரா இருந்தார். எல்லாமே கட்சி எல்லாமே ஆர்கனைசேஷன்ல பெரிய மாற்றம் இல்ல. அப்படியே தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க திருமதி சசிகலாவுக்கு விசுவாசமா இருந்தாலும், அவர்கள் திரு எடப்பாடியோட தலைமையை ஏற்கிறாங்க. நாளைக்கு திருமதி சசிகலா உள்ள வந்தா, அம்மா நீங்க தாம்மா இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு திரும்ப வருவாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்தா, அண்ணே நீங்க தானே இதுக்கு முட்டு. இந்த சிக்கல் தேவையில்லாதது.